மழை வந்தா எவ்வளோ ஹாப்பியா இருக்கோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் கடுப்பாவும் இருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த துணியெல்லாம் தான். காலையிலேயே துணியெல்லாம் துவைச்சு மாடியில காய வச்சிருந்தோம். மறுபடியும் மழை வந்து ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. நம்மளோட வீட்ல பால்கனி இல்ல அப்படின்றதுனால அங்கேயுமே எடுத்துட்டு வந்து காய வைக்க முடியாது. திரும்ப மாடியில தான் வந்து காய வைக்கணும். இந்த மாதிரி ரொம்ப மழை வர டைம்லாம் என்ன காப்பாத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்ல இருக்கிற துணி ஸ்டாண்டு தான். இந்த ஸ்டாண்ட் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து என்ன காப்பாத்திட்டு இருக்கு மழை டைம்ல எல்லாமே. தேவேஷ்க்கு சில டைம் ஸ்கூலுக்கு மார்னிங் போனோம் அப்படின்னும்போது ஈவினிங் தான் துணி வாஷ் பண்ணி போட்டிருப்போம். கடைசியில பார்த்தீங்கன்னா மழை வந்து நனைஞ்சிரும். அந்த மாதிரி டைம்லலாம் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சு ஃபேன் காத்துல போட்டு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமா துணியுமே வந்து காஞ்சிரும். நிறைய டைம்ல எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. உங்களோட வீட்ல இந்த மாரி மழை டைம்ல நீங்க எப்படி சமாளிப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதே மாரி ஸ்டாண்ட் நீங்களும் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கும் இந்த ஸ்டாண்ட் தான் என்ன காப்பாத்தியிருக்கு. ஒரு வழியா துணியெல்லாம் எடுத்து ஓரமா காய வச்சுட்டு மறுபடியும் கீழ வந்தாச்சு.